அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. குன்தும் கைர உம்மா, சிறந்த சமுதாயம் நீங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயத்தோட நிலையை சில ஃபேக்ட்ஸாக டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பார்த்துருவோம். என்னென்ன ரைட்டா? ரைட், கவனிங்க. இன்ஃபேண்ட் அண்ட் சைல்டு மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 1000 குழந்தைகள் பிறக்கிறதுல 40 to 45 குழந்தைகள் இறந்துடுறாங்க முஸ்லீம் சமுதாயத்தில். குன்தும் கைர உம்மா, சிறந்த சமுதாயம் நல்லா சொல்கிற சமுதாயத்தில் 45 குழந்தைகள் பிறக்கும் போதே இறந்துடுறாங்க. 2011 சென்சஸ் படி இந்தியாவில் இருக்கிற 100% பெக்கர்ஸ், அதாவது பிச்சைக்காரங்களில் 25% முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. குன்தும் கைர உம்மா. நெக்ஸ்ட், எஜுகேஷனில் பாருங்கள். எஜுகேஷனில் இல்லிட்ரசி ரேட், அதாவது படிக்காதவர்களின் எண்ணிக்கை, அதில் முஸ்லீம் சமுதாயத்தோட எண்ணிக்கை 42%. அதாவது நேஷ்னல் ஆவரேஜை விட அதிகம். அதாவது படிக்காதவர்கள் அதிகமாக இருக்கிற சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயமும் இருக்குது. ஆல் இம்ரான் 110 அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குன்தும் கைர உம்மா, சிறந்த சமுதாயம்னு சொல்கிறான். ஆனால் படிக்காத சமுதாயமாக நம்ம தான் இருக்கிறோம். நெக்ஸ்ட், ஜேஇ மெயின் இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுற அந்த டேட்டாவை பாருங்கள். அதாவது 1% கம்மியாக இந்த முஸ்லீம் சமுதாயம், அதாவது அல்லாஹ் சொல்கிற சிறந்த சமுதாயம் கிளியர் பண்ணிகிட்ருக்கு. அதாவது 100% மாணவர்களில் 1% கம்மியான மாணவர்கள் தான் முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்து ஜேஇ மெயின் நீட்டை கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. குன்தும் கைர உம்மா. நெக்ஸ்ட், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், அதாவது 31% முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாவர்ட்டி லைன், அதாவது வறுமையின் கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்க. குன்தும் கைர உம்மா. நெக்ஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் ரெப்ரசன்டேஷன். நீங்களே அந்த டேட்டாவை பாருங்கள். 100% இந்தியன் ரயில்வேஸில் 4.5% தான் இந்தியன் முஸ்லீம்ஸ். சிவில் சர்வீஸில் அதை விட கம்மி 3%. ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரிஸில் 1.6% தான் முஸ்லீம்ஸோட ரெப்ரசன்டேஷன். கடைசியாக சிவில் சர்வீஸ் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது 5 லட்சம் முஸ்லீம்களுக்கு ஒரு முஸ்லீம் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு கம்மியாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ணிகிட்டே இருக்கோம். ஜட்ஜஸில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாப்புலேஷனுக்கு 86 ஜட்ஜஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதோ 26 ஜட்ஜஸ் தான். அதனால தான் நம்ம கேஸை கூட இன்னொரு மதத்தினர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வாதாடிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ அல்லாஹ் சொல்கிறது என்றைக்குமே பொய் ஆகாது. குன்தும் கைர உம்மா தான். அதுக்கான சான்றுகள் தான் இவர்கள்லாம். ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லணும்னா இதை தான் சொல்லலாம். அதில் ஃபஸ்ட் அல் குவாரிஸ்மிங்கிறார் இருக்கிறார் இல்லையா, அவரோட அல் ஜப்பார் அப்படிங்கிற புக்கை தழுவி தான் அல்ஜிப்ராங்கிற பேரே வந்திருக்கு. அல் காரிசம் அப்படிங்கிற அவரோட பேரை தழுவி தான் அல்காரிதம்ங்கிறே வந்திருக்கு. ஸோ ChatGPT, இப்போ இருக்கிற மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபாதர் அவர் தான். ஜாபிர் இப்னு ஹயான் அவர் தான் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அப்போ அல்லாஹ் சொல்கிறது சரியாக தானே இருந்திருக்கு. குன்தும் கைர உம்மாவும் ஒரு காலத்தில் இருக்க தானே செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் லேக் ஆகிட்டு. ரைட். இதை ஏன் இப்போ நம்ம உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, அல்லாவே சொல்கிறான், உபதேசம் செய்யுங்கள், மூமீன்களுக்கு அது நல்ல பயனளிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உபதேசம் செய்வதற்காக உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இப்போ உபதேசம் செஞ்சு ஊக்குவிக்கிறதுக்காக வந்திருக்கவங்க யாருன்னா ப்ரொஃபஸர் டாக்டர் சுல்தான் அஹ்மது இஸ்மாயில். ஸோ அவரோட பேருக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் சிலது என்னென்னா, அவர் தான் ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட மெம்பராக இருக்கார். தமிழ்நாடு ஸ்கூல் கரிக்குலம் ஃப்ரேமிங் கமிட்டியோட சேர்மனாக இருக்கார். ஸோ அவர் உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனிநபரோட முன்னேற்றம் தான் சமுதாய முன்னேற்றம், சமுதாய முன்னேற்றம் தான் நாட்டோட முன்னேற்றம் கூறி வாய்ப்பளித்த டைம் ஸ்கூலுக்கும் பிரின்சிபால் சாருக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னோடய கோஆர்டினேட்டர்ஸுக்கும் என்னோட சக டீச்சர்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகிறேன். தேங்க்யூ சார்.